இது பிஎம்எஸ் மேத்ஸ் சேனல். இனியா 50 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்கள் வாங்கினார். ஒரு கிலோகிராமுக்கு ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையே போல 2 மடங்கு ஆகும். வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை ரூபாய் 1800 மற்றும் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் 600 எனில் இனியா வாங்கிய இரு வகை பழங்களின் எடையை கிலோகிராமில் காண்க. Inia bought 50 kg of fruits consisting of apples and bananas. She paid twice as much per kg for the apple as she did for the banana. If Inia bought rupees 1800 worth of apples and rupees 600 worth bananas, then how many kgs of each fruit did she buy? தீர்வு சொல்யூஷன். இங்கே வந்துட்டு ஆப்பிளின் எடை என்னென்னு கண்டுபிடிக்கணும், வாழைப்பழங்கள் எடை என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் தெரியாமல் இருக்க, அது எக்ஸ் ஒய்னு கொடுக்கலாம். ஆப்பிளின் எடை எக்ஸ் கிலோகிராம் எனவும் வாழைப்பழத்தின் எடை ஒய் கிலோகிராம் எனவும் கொள்க. Let the weight of the apple be x kg and the weight of the banana be y kg அப்படின்னு எடுக்கலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இங்கே மொத்தம் எடை கொடுத்துருக்கு. ஹியர் த டோட்டல் வெயிட் இஸ் ஈக்குவல் டு, இது வந்துட்டு ஆப்பிளின் வெயிட் தான். இது வாழைப்பழத்தின் வெயிட். ரெண்டு வெயிட் கூட சேர்த்து கொடுத்துருக்கு. 50 kg அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெண்டு பழங்களின் மொத்தம் வெயிட் அது வந்துட்டு 50 kg அப்படின்னு கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50 kg அப்படின்னு எழுத முடியும். That means x plus y is equal to 50. Y is equal to, take this plus x to right side becomes minus x. 50 minus x. Equation number 1 கொடுக்கலாம். இனி கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கிலோகிராம் ஆப்பிளின் விலை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். மொத்தம் விலை வந்துட்டு 1800. அப்போ ஒரு கிலோகிராமுக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். மொத்தம் எவ்வளவு கிலோகிராம் வாங்கியிருக்குன்னு தெரியாது. அதனால அது எக்ஸாக தான் எடுத்திருக்கேன். அந்த எக்ஸால் டிவைட் பண்ணும்போது மொத்தம் 100 கிலோகிராம் இருந்தால் ஒரு கிலோ ஆப்பிளின் விலை வந்துட்டு 1800 பை 100 அப்படின்னு வரும். டபுள் 0 கேன்சல் ஆனால் 18 வரும், 18 ரூபாய் வரும். அதே மாதிரி எக்ஸால் டிவைட் பண்ண போதும். தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஒரு கிலோகிராம் ஆப்பிளின் விலை, தி ப்ரைஸ் ஆஃப் 1 kg ஆப்பிள் இஸ் நதிங் பட் 1800 அண்ட் 800 பை எக்ஸ். அதே மாதிரி தான் ஒரு கிலோகிராம் வாழைப்பழத்தின் விலை என்னன்னு கேட்டால் டோட்டல் விலை வந்துட்டு 600 தான். எத்தனை கேஜி வாங்கியிருக்கோம் அந்த கேஜியால் டிவைட் பண்ண போதும். அப்போ ஒரு கேஜியோட விலை கிடைக்கும். அதான் தி ப்ரைஸ் ஆஃப் 1 kg பனானா இஸ் ஈக்குவல் டு 600 டிவைட் பை 5 அப்படின்னு எழுதியிருக்கு. இது ஆப்பிள் மாதிரி தான் இதை எழுதலாம். இனி கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கு பார்க்கலாம். இங்கே ஒரு கிலோகிராம் ஆப்பிளின் விலை வந்துட்டு ஒரு கிலோகிராம் வாழைப்பழத்தின் விலை 2 மடங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ண முடியும். தட் மீன்ஸ் இங்கே ஒரு கிலோகிராம் ஆப்பிளின் விலை இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு ஒரு கிலோகிராம் வாழைப்பழத்தின் விலை எழுத முடியும். இட் இஸ் கிவன். என்ன கொடுத்துருக்குன்னா, ஹியர் த ப்ரைஸ் ஆஃப் 1 kg ஆப்பிள், ப்ரைஸ் ஆஃப் 1 kg ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு த ப்ரைஸ் ஆஃப் 1 kg பனானா. இனி சப்ஸ்டியூட் பண்ணலாம். தி ப்ரைஸ் ஆஃப் 1 kg ஆப்பிள் இஸ் நதிங் பட் 1800 டிவைட் பை எக்ஸ் தான். அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு கிலோ ஆப்பிளின் விலை இதுதான். இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ரைஸ் ஆஃப் 1 kg ஆப்பிள் ஆர் ஒரு கிலோகிராம் ஆப்பிளின் விலை வந்துட்டு 1800 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு ஒரு கிலோ வாழைப்பழத்தின் விலை ப்ரைஸ் ஆஃப் 1 kg பனானா இஸ் நதிங் பட் 600 பை ஒய். அதுதான் அது நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன். அது யூஸ் பண்ணலாம். இனி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே 1800 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹியர் 2 இன்டு 600 1200 தான் பை ஒய் அப்படின்னு எழுதலாம். இனி எக்ஸும் ஒய்யும் மேலே வர்றதுக்காக இந்த ரெண்டு சைடுக்கும் ரெசிப்ரோக்கல் எடுக்கலாம். டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட்ஸ் வி கெட் எக்ஸ் பை 1800 இஸ் ஈக்குவல் டு ஒய் பை 1200. இனி எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1800 வந்துட்டு ரைட் சைடு போட்டோம். இங்கே பையாக இருக்கும் 1800 பிகம்ஸ் இன்டூ. இட் கோஸ் ரைட் சைடு. ரைட் சைடு போகும்போது இன்டூ ஆகும். இது கேன்சல் செய்யலாம்.
0 0 cancel 0 0 cancel 18 12 cancel by 6 6 ஆல் கட் பண்ணோம் 6 ஆல் கட் பண்ணும்போது இங்கே 3 டைம்ஸ் வரும் 6 இங்கே 2 டைம்ஸ் வரும் y by 2 into 3 அப்படின்னு வரும் இது மல்டிப்ளை பண்ணலாம் y into 3 3y 3y by 2 அப்படின்னு வரும் அப்போ x is equal to 3y by 2 அப்படின்னு வருது இனி இந்த by 2 லெஃப்ட் சைடு கொண்டு வரலாம் அப்போ into 2 ஆகும் by 2 becomes into 2 when it comes left side 2x is equal to 3 into இனி yக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் yக்கு வேல்யூ வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கு from equation number 1 we can take the value of y equation number 1ல y க்கு வேல்யூ வந்துட்டு 50 minus x இருக்கு that value can be substituted here instead of y y க்கு பதிலாக 50 minus x கொடுக்கலாம் 3 is common for these two times we can multiply by 3 multiply பண்ணும்போது இது மாதிரி வரும் left side வந்து 2x இருக்கு 2x is equal to take this minus 3x to left side becomes plus 3x இங்க 150 இருக்கு ஆட் செய்யலாம் 2x plus 3x 5x is equal to 150 therefore x is equal to 150 here into 5 becomes by 5 when it goes right side into 5 right side போகும்போது by 5 ஆகும் 150 divided by 5 அப்படின்னு வரும் 5 ஆல் டிவைட் பண்ணலாம் 15ல வந்து 3 டைம்ஸ் 0 அப்படியே போட்ட போதும் 30 வரும் இப்போ x is equal to 30 அப்படின்னு கிடைக்குது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுக்கலாம் y கண்டுபிடிக்கிறதுக்காக y is equal to ஈக்குவேஷன் நம்பர் 1 gives y is equal to 50 minus x xக்கு வேல்யூ 50 கொடுக்கும் 30 கொடுக்கலாம் கொடுக்கும்போது 50 minus 30 is equal to 20 இனி ஆன்சர் எழுதலாம் therefore ஆப்பிளின் எடை x is equal to x தான் ஆப்பிளின் எடை x is equal to 30 கிலோகிராம் வாழைப்பழத்தின் எடை அதான் y is equal to 20 kilogram therefore the weight of the apple x is equal to 30 kg and the weight of the banana y is equal to 20 kg